கோவை மாநகராட்சியின் தெற்கு மண்டலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய பொது விநியோக கடை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. 86வது வார்டில் அமைந்துள்ள புல்லுக்காடு ஹவுசிங் யூனிட் பகுதியில் 2023-2024 ஆண்டிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 20 லட்சம் செலவில் இப்புதிய பொது விநியோக கடை கட்டப்பட்டுள்ளது. மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இக்கடையை திறந்து வைத்தார். திறப்பு விழாவின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புகளையும் அமைச்சர் வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர் திருமதி ரங்கநாயகி ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றி செல்வன், மண்டல தலைவர் திருமதி தனலட்சுமி, மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த புதிய பொது விநியோக கடை மூலம் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.